ஹாய் மக்களே, குட் மார்னிங் எவ்ரிபடி. ஆக்சுவலாக திருச்செந்தூர் போகலான்னு தான் பிளான் போட்டேன். என்ன ஆயிடுச்சு, திருச்செந்தூர் பஸ் எல்லாம் ஃபுல்லு, ஒன்று கூட காலி இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. லாஸ்ட் பஸ்ஸும் போயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டேன், மதுரை பஸ் தான் கிடச்சிது. அதுவும் எனக்கு எப்போ கிடச்சுன்னா 11 மணிக்கு தான் கிடச்சிது. நாளைக்கு வர பக்ரீத் லீவ் இல்லையா, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், சரி எப்படியும் ஆண்டு வேலை வர வழியில் திருச்செந்தூர் போயிட்டு வர வழியில் மதுரை போகிறதா இருந்தது. அதனால இப்போ நான் மதுரைக்கு வந்துட்டேன். போகும்போது அப்படியே நேராக திருச்சி போயிடலாம்ல, அதனால அப்படி பிளான் போட்டுட்டேன். இப்போ மணி என்ன தெரியுமா, மணி 4:02. ரோட்டில் பாருங்க, மட்டும் நடந்து போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, ரோடே ஓன் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கூட்டம் களை கட்டிட்டு ஏரியால ஓஹோன்னு சொல்லுவாங்களா, யாருமே இல்லாத இடத்துல யாருக்கு பாட்டி யாத்திரைன்ற மாதிரி இப்பதான் போயிட்டு இருக்கேன். ஏனுங்க, நான் கோபுரத்தை காமிக்கிறேன். இந்த பாருங்க, கோயிலோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. பாத்தீங்களா, கோபுரம் தெரியுதா? இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, மீனாட்சியை பார்த்துட்டு திருச்செந்தூர் போறது உறுதி. நான் எதுக்கும் அசர்ற மாதிரி இல்லை. இது என்னமோ இப்ப திருச்செந்தூர் போது ஏதோ தடங்கள் ஆகுது. எனக்கு என்னன்றதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. அதனால நான் ஒன்றும் வருத்தப்படலன்னு வச்சுக்கோங்களேன். சொல்ல மறந்துட்டேனே, 11:15 கிளம்பி 1:05 கொண்டு வந்து மாட்டுச்சாவணியில விட்டான். அப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாம நேரா என்ன பண்ணிட்டேன், ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு 4 மணி இருக்கும் இப்பதான் கிளம்பி இதோ வந்துட்டேன். சேஃப்டியா அங்கேயே இருந்துட்டேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் அடுத்த ஒரு கண்டென்ட்டில் சந்திப்போம். until then, bye from இந்த சினா signing off. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான டக்குன்னு தட்டி விட்டுட்டு போங்க. மறக்காம இந்த சினா சேல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பை.